தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் உரிமம் புதுப்பிக்கப்படாமல் இயங்கிய 4 கிரஷர் ஆலைகளை வருவாய்த்துறை மற்றும் கனிம வளத்துறை அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர். இதுகுறித்தான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முத்துவேல். வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வந்த 4 கிரஷர் ஆலைகளை லைசென்ஸ் புதுப்பிக்கப்படாததால் வருவாய்த்துறை மற்றும் கனிம வளத்துறையினர் சீல் வைக்கப்பட்டுள்ளது. அனுமதியின்றியும் லைசென்ஸ் புதுப்பிக்கப்படாமல் செயல்பட்டு வரும் கிரஷர் ஆலைகள் மூடப்பட வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிடப்பட்டிருந்தது. இதன்படி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி மாவட்டத்தில் செயல்படும் அனைத்து கிரஷர் ஆலைகளும் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே 20 கிரஷர் ஆலைகள் லைசென்ஸ் புதுப்பிக்கப்படாமல் அனுமதியின்றி செயல்பட்டு வந்து தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அனுமதியின்றி செயல்படும் கிரஷர் ஆலைகளை அனைத்து உடனடியாக மூடப்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் இல்லம் பகவத் உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவின்படி ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவிற்கு உட்பட்ட ஸ்ரீமூலக்கரை, பத்மநாதமங்கலம், கருங்குளம், வல்லக்குளம் ஆகிய பகுதியில் அனுமதியின்றி செயல்படும் கிரஷர் ஆலைகளை மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி ஸ்ரீவைகுண்டம் தாசில்தார் ரத்னசங்க தலைமையிலான வருவாய்த்துறையினரும் கனிம வளத்துறை உதவி இயக்குனர் பிரியா ஆகியோர் அடங்கிய குழுவினர் இன்று ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவிற்கு உட்பட்ட ஸ்ரீமூலக்கரை, பத்மநாதமங்கலம் உள்ளிட்ட 4 இடங்களில் அனுமதி இன்றி செயல்பட்ட கிரஷர் ஆலைகளை நேரில் சென்று அங்கு வைக்கப்பட்டிருந்த எம்சண்ட், ஜல்லி மற்றும் கருப்பு சிப்ஸ் ஆகியவற்றை அள்ளுபடி செய்து பின்னர் அந்த கிரஷர் ஆலைகளுக்கு சீல் வைத்தனர். கல்குவாரி மற்றும் கிரஷர் ஆலைகளை அனுமதியின்றி விதிகளை மீறியும் செயல்படுவதாக பொதுமக்கள் தொடர்ந்த புகார் தெரிவித்து வந்த நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் இந்த திடீர் நடவடிக்கை பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளது.